நம்ம ஒரு பப்பாளிக்காய் வந்து ஒரு பொரிச்ச கூட்டு தான் பார்க்க போகிறோம். பப்பாளிக்காய் ஒரு சின்ன காய் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் கலர் மாறினாப்புல இருக்கும். காய் தான் 2 நாள் ஆயிடுச்சு. நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து நறுக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆச்சு. பழுத்தாப்புல வந்தது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ ஒரு சின்ன பப்பாளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து உப்பு மஞ்சள் பொடி சேர்த்து வேக வைக்கலாம். இருக்க சாமான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகு, ஒரு 3/4 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு மிளகா வத்தல், 2 கருவேப்பிலை. ஏன்னா கொஞ்சமாக தான் கூட்டு, அது வெந்தால் கொஞ்சமாக ஆகிடும். 2 ஸ்பூன் அளவு தேங்காய். இதெல்லாம் கொஞ்சம் நாம் வந்து ஆயில் விட்டு கொஞ்சமாக ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பொரிச்சக்கூட்டு ரெசிபி நான் நம்ம சேனலில் இருக்குமா? இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஆயில் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறமா காய் வெந்தப்புறம் இதை நம்ம வந்து அரைச்சி சேர்த்துடுவோம். இப்போது பருப்பு எல்லாம் வறுத்தாச்சு. மிளகு, சீரகம், கருவேப்பிலை, மிளகாய் வத்தல் எல்லாம் வறுத்தாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த தேங்காயை போட்டு ஒரு புரட்டு எடுத்துடலாம். தேங்காய் ரொம்ப வறுக்கணும்னு இல்லை. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் போடுறேன் தேங்காயை. அவ்வளோதான், இந்த சூட்டிலேயே இருக்கட்டும். நம்ம ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சிட்டு அந்த கூட்டில் காயில் வெந்த காயில் சேர்த்துடுவோம். காயெலாம் வந்துட்டு கொஞ்சம் துவரம்பருப்பு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கரண்டி அளவு வந்து வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பயத்தம்பருப்பு, சிறுபருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வேக வச்சு சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்த உடனே நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். வறுத்த சாமானை அரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடுவோம். ஒரு 2 நிமிஷம் கழித்து சேர்த்துடலாம். ஒரு நல்லா 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்ச விழுதெல்லாம் சேர்த்துடுவோம். அரைச்ச விழுதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ பப்பாளிக்காய் பொரிச்ச கூட்டு ரெடி. நான் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து கொட்டுட்டேன். நான் அதை உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே கலந்து விட்டுட்டேன். ஸோ இல்லைன்னா வந்து உங்களுக்கு அது இருந்திருக்கும். ஸோ வந்து நம்மளுக்கு பப்பாளிக்காய் பொரிச்ச கூட்டு ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.